श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वार्यमाणस्तु बहुशः मारीचेन स रावणः न निरोधो बलवता क्षमो रावणतेन ते अनादृत्य तु तद्वाक्यं रावणः कालचोदितः जगाम सह मारीचः तस्याश्रमपदं तदा ராவணன் தன்னுடைய ஞாதிகளான கராதிகளுடைய வதத்தை கேட்டுட்டு அதனால குரோதமூர்ச்சிதனாய் அதனால கோபாவிஷ்டனாய் மாரீச்சன் கிட்ட போய் சகாயம் கேட்கிறான். என்ன சகாயம் கேட்கிறான்னா, நீ சீதா அபகரணத்துக்கு சகாயம் பண்ணணும்னு கேட்கிறான். மாரீச்சன் ரொம்ப உபதேசம் பண்ணி பார்க்கிறான். உனக்கு விபீஷணன்ட்ட கேட்டியா அப்படிங்கிறான். முதல்ல நீ விபீஷணன்ட்ட கேட்டியா, விபீஷணனோட கன்சல்ட் பண்ணியான்னு கேட்கிறான். உங்க மினிஸ்டர்லாம் கேட்டியா, மந்திரிகள்லாம் கேட்டியா, எனக்கு ராமனை கண்டா ரொம்ப பயம்பா, ரான் ஆரம்பிக்கிற பதங்களாமே பயம் எனக்கு, அதனால ஒன்னால நாம எல்லாருமே ராட்சச குலமே அழிஞ்சு போட போடுறது, அதனால வேண்டான்னு எவ்வளவோ தடுத்து பார்க்கறான். அந்த இடத்துலாம் ஒரு முக்கியமான ஸ்லோகம், சுலபா புருஷா ராஜன்னே சததம் பிரியவாதினா அப்பிரியஸ்ய து பத்யஸ்ய பக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா அப்படின்னு ஸ்லோகம் சொல்றான். அந்த இடத்துல உனக்கு பிரியத்தை சொல்ற மனுஷா நிறைய பேர் இருப்பா, ராஜன்னு சம்போதனம். சுலபாக புருஷாக ராஜன் சததம் பிரியவாதினா, பிரியத்தை பேசுற மனுஷா நிறைய பேர் எப்பவும் கூடயே இருப்பா. உனக்கு எது இஷ்டமோ அதை பத்தியே சொல்லிட்டு இருப்பா. ஆனா எது உனக்கு இஷ்டம் இல்லையோ, ஆனா எது உனக்கு நல்லதோ அப்படிப்பட்ட விஷயத்த சொல்றவா ரொம்ப குறைவு. அப்படி யாராவது சொல்றவா ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தா கூட அதை கேட்கிறவா ரொம்ப குறைவு அப்படின்னு. அப்பிரியஸ்து பத்தியஸ்ய, பத்தியம்னா ஹிதம்னு அர்த்தம். எது ஹிதம் ஆனா அப்பிரியம், இஷ்டம் இல்லாதது, அப்படிப்பட்ட வார்த்தைய பக்தா சொல்றவா குறைவு. துர்லபாக ஸ்ரோதாச்ச துர்லபாக அப்படின்னு. அதனால இந்த வார்த்தையை உனக்கு சொல்றவன் இந்த ஸ்லோகத்தை சொல்லி அவன் வேணா கிட்டக்க போகாத, ராமன் கிட்ட போகாதன்னு சொல்லி பார்க்கறான். ஆனா எவ்வளவு தடுத்தாலும் அவன் கேட்கல. ராமன் சொல்றான், ராமன் ரொம்ப பலசாலிப்பா, அவன் சின்ன பையனா இருக்கிறச்சியே என்ன அவன் பானத்துல நான் அடி வாங்கியிருக்கேன், அப்பவே அவன் பானத்தோட அடி எனக்கு தெரியும். இப்ப நன்னு நல்ல பெரிய பையனா வளர்ந்துட்டான், அவனுடைய பானத்தை எதிர்கொள்றது ரொம்ப சிரமம் அப்படின்லாம் சொல்லி பார்க்கறான். ஆனா ராவணன் கேட்கல. என்ன பண்றது? ஏன்னா பரேத காலாகி ஹிதன்ன கிருண்ணந்து சுருத்பீரீரிதம் அப்படின்னு ஒரு ராமாயணத்துல வரும். பரேத காலாகி நராகதாயுஷா ஹிதன்ன கிருண்ணந்து சுருத்பீரீரிதம். பரேத காலாக, காலம் முடிஞ்ச போறது அப்படின்னா, காலம் முடிஞ்சு போற சமயத்தை சொன்னா, காலம் முடிஞ்சு போச்சுன்னா அப்படிப்பட்ட மனுஷியால் கதாயுஷா ஆயுஷ் முடிஞ்சிருத்தோ, இனிமே அவ போக வேண்டியதுதான் பாக்கின்ற சமயத்துல சுகிருத்துகள் என்ன விஷயம் என்ன நல்லதை சொன்னாலும் அதெல்லாம் கேட்க மாட்டா அப்படின்னு. பரேத காலாகி நராகதாயுஷா ஹிதன்ன கிருண்ணந்து சுகிருத்பீரீரிதன்னு. இந்த விஷயத்தை தான் இங்க காலச்சோதித்தகான்னு, காலத்தினாலே தூண்டப்பட்டவனாய் அப்படின்றார். காலத்தினாலே தூண்டப்பட்டவன், வேற வழி இல்லை, அவனுக்கு போக வேண்டிய காலம் வந்துருத்து, அதனால அவன் தப்ப பண்றான்.
அநாதிருத்தியது தத்வாக்கியம், அந்த வாக்கியத்தை ராவணன் சொன்ன வாக்கியத்தை, மாரீச்சன் சொன்ன ஹிதத்தை ஒப்புக்கொள்ளாம அனாதரம் பண்ணி ராவணன் மாரீச்சனோட கூட அந்த ஆசிரமத்துக்கு போனான் அப்படின்றத இந்த 2 ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். கதை அவ்வளவுதான். பதச்சேதம் பார்ப்போம். வாரியமானஹா து பகுஷः மாரீச்சேன சஹ ராவணः ந நிரோதः பலவதா க்ஷமः ராவண தேன தே அநாதிருத்ய து தத்வாக்கியம் ராவணः காலச்சோதிதः ஜகாம சஹ மாரீச்சः ஒரு பதம் சஹ மாரீச்சः தஸ்ய ஆசிரமபதம் ததா. இதுதான் பதச்சேதம். வாரியமானஹ ராவண அப்படின்னு சம்போதனம் இருக்கோ. க்ஷமோ ராவணத்தேனத்தேன் இருக்க. ஏ ராவணனே பலவதா தேன, பலவதா பலத்தை உடையவனான, நல்ல பலம் உடையவனான, தேன ராமேன ராமனோடு கூட, தே உனக்கு, விரோதா விரோதமானது, ந க்ஷமஹா சரியல்ல என்றபடியாக, இத்தின்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கணும். இத்தி மாரீச்சேன மாரீச்சனாலே, சுபகுஷா வெகுவாக, வாரியமானஹா தடையப்பட்டவனானாலும், சகா ராவணஹா அந்த ராவணன், எந்த ராவணன், சகா ராவணஹன்னா அந்த ராவணன்னா காமமோகிதனான ராவணன், காலச்சோதிதா காலத்தினாலே தூண்டப்பட்டவனாய், தத்வாக்கியம் தஸ்ய வாக்கியம் தத்வாக்கியம் அந்த இவனுடைய மாரீசனுடைய வாக்கியம் வார்த்தைகளை அநாதிருத்திய ந ஆதிருத்திய அநாதிருத்திய அதை ஆதரிக்காமல், அதை ஒப்புக்கொள்ளாமல், ததா அப்பொழுது, சக மாரீச்சா மாரீச்சேன சக சக மாரீச்சா, இந்த சகன்றதுக்கு சான்னு கூடி ஆதேசம் வரலாம், சமாரீச்சகான்னு கூட வரலாம். நான் இந்த இடத்துல சகமாரீச்சகானே இருக்கு. சகமாரீச்சா தஸ்ய அந்த ராமனுடைய ஆசிரம பதம், ஆசிரமஸ்ய ஸ்தானம் அவன் வசிக்கின்ற அந்த ஆசிரமத்திற்கு, ஜகாம சென்றான். ராவண இது ராவண சப்தத்துடைய சம்போதனம். இது ராவண பலவதா தேன, பலம் அஸ்ய அஸ்தி இது பலவான், அது திருத்தியா ஏகவச்சனம். பலவதா பலத்தை உடையவனான, பல சப்தத்துக்கு மேல மது பிரத்யம் வச்சுட்டு பலவத் சப்தம், பலவான் பலவந்தௌ பலவந்தா, பலவந்தம் பலவதௌ பலவதா, பலவதான்னு திருத்தியா ஏகவச்சனம். பலவதா தேன, பலவதா பலம் நல்ல பலம் உடையவனான, தேன அந்த ராமேன ராமனோடு கூட அர்த்தம், ஆளோடு கூட திருத்தியை அர்த்தம். இதெல்லாம் தே உனக்கு, விரோதா சத்ருத விரோதமானது, ந க்ஷமஹா சரியல்ல, உன்னை காட்டிலும் பலம் வாய்ந்த ராமனோடு கூட நீ உன்னுடைய வைரத்தை இந்த மாதிரி ஏற்படுத்திக் கொள்வது சரியல்ல. மாரீச்சேன ஏவம் இத்தின்னு ஒரு வார்த்தை, இது இந்த இவ்வாறாக, மாரீச்சேன மாரீச்சனாலே, சுபகுஷா வெகுவாரம் பலதரவை, வாரியமானஹா தடையப்படுபவனாகிலும்,
விரு தாத்துவுக்கு மேல நிச்சு வச்சுட்டு நிச்சு பிரத்யேகத்தினால வாரியமானஹா தடையப்படுபவனாயிலும் சகா ராவணஹா அந்த ராவணன் காமமோகிதனான அந்த ராவணன் காலச்சோதிதா காலேன சோதிதா காலச்சோதிதா காலத்தினாலே யமனாலே தூண்டப்பட்டவனாய் அதாவது இதான் வேற வழி இல்லை அவன் காலம் அவனை இந்த மாதிரி தப்பு பண்ண வைக்கிறது தத்வாக்கியம் சத்திய வாக்கியம் தத்வாக்கியம் அந்த அதாவது தத்து வாக்கியம் கூட சொல்லலாம் இல்ல சத்திய வாக்கியம் சொல்லலாம் அந்த மாரீசனுடைய வாக்கியத்தை அனாதிருத்திய ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளிவிட்டுட்டு ததா அப்பொழுது சக மாரீசா மாரீசனோடு கூட மாரீச்சேன சக மாரீசா சத்ய அந்த ராமனுடைய ஆசிரம பதம் ஆசிரமஸ்ய பதம் ஸ்தானம் ஆசிரம பதம் அந்த ஆசிரமத்தினுடைய ஸ்தானத்தை ஆசிரமனுடைய ஆசிரமம் இருக்கின்ற இடத்திற்கு ஜகாம சென்றான் கமுதாத்துவனுடைய லிட்டு ரூபம் இது ஜகாம அப்படின்னு ஜகாம சென்றான் கஹா ஜகாம ராவணஹா ஜகாம ராவணஹா குத்திர ஜகாம ஆசிரம பதம் ஜகாம ராவணஹா கஸ்ய ஆசிரம பதம் ஜகாம ஸ்லோகத்துல தஸ்யன்னு இருக்கு தஸ்யன ராமஸ்ய ஆசிரம பதம் ஜகாம கதம் ஜகாம சகமாரீச்சா ஜகாம சகமாரீச்சகான்றது மாரீச்சனோடு கூட அப்படின்னு மாரீச்சனோடு கூட உள்ள ராவணன் கிங் கிருத்வா ஜகாம அநாதிருத்திய ஜகாம கிம் அநாதிருத்திய ஜகாம தத்வாக்கியம் அநாதிருத்திய ஜகாம குதஹ ஜகாம எதனால சென்றான் காலச்சோதிதா ஜகாம காலச்சோதிதா தத்வாக்கியம் அநாதிருத்திய சகமாரீசா ராமஸ்ய ஆசிரமபதம் ஜகாம ராவணஹா முன்னாடியே கேட்ட கஹா ஜகாம முன்னாடியே கேட்டாச்சு கீதృశः சஹ ராவணः வாரியமானः ராவணः கதிவாரம் வாரியமானः சுபகுஷः வாரியமானः கேன வாரியமானः மாரீச்சேன வாரியமானः கதம் வாரியமானः எப்படி என்ன சொல்றான் அவன் ந க்ஷமஹ இது வாரியமானः கஹா ந க்ஷமஹ எது க்ஷமமில்லை விரோதः ந க்ஷமஹ கஸ்ய விரோதः கேன விரோதः ந க்ஷமஹ தேன விரோதः கேன தேன பலவதா தேன தே விரோதः ந க்ஷமஹ இதி மாரீச்சேன சுபகுஷः வாரியமானः சஹ ராவணः காலசோதிதஸ்தன்னே தத்வாக்கியம் அநாதிருத்திய சஹ மாரீசः தஸ்ய ஆசிரமபதம் ஜகாம சரியாச்சா அடி அன்வயமும் அர்த்தமும் என்னோட சொல்ல முடியுமா அடி அன்வயம் தானே அன்வயமும் அர்த்தமுமா ஆமாடி சரி சொல்றேன் முதல்ல அந்த ராவணன் இருக்க அந்த ரெண்டாவது வயசுல இருக்க ராவண அந்த சம்போதனத்தை எடுத்துக்கணும் ராவண ஏ ராவணனே அதாவது மாரீசன் சொல்ற வாக்கியம் இது ஏ ராவண பலவதா தேன பலவதா பலம் பொருந்தியவனான அதிக பலம் உடையவனான தேன அந்த ராமனோடு கூட தே உனக்கு விரோதமானது சத்ருதையானது வைரமானது எனிமிட்டியானது ந க்ஷமஹா சரியல்ல ந உச்சிதா
உன்னை காட்டிலும் பலம் வாய்ந்த ராமனோடு கூட உனக்கு இந்த வைரத்துவம் இது உனக்கு சரியல்ல. வைரித்துவம் இது என்றபடியாக மாரீச்சனாலே சுபகுஷா பல தடவை வாரியமானகா தடையப்படுபவனான சகா ராவணகா தடுக்கப்படுபவனான சகா ராவணகா அந்த ராவணன் காலச்சோதிதா காலத்தினாலே தூண்டப்பட்டவனாய் தத்வாக்கியம் அந்த மாரீசனுடைய வாக்கியத்தை அநாதிருத்திய ஒதுக்கிவிட்டு ததா அப்பொழுது சக மாரீசனோடு கூட சஸ்ய அந்த ராமனுடைய ஆசிரமஸ்தானத்திற்கு ஜகாம சென்றான். சரியாச்சா? ஹலோ, இந்த ஸ்லோகத்துல சந்தி பார்த்தோம்னா சுபகுஷோ மாரீச்சேன பகுஷா மாரீச்சேன பகுஷோ மாரீச்சேனன் இருக்கு. விசர்க்க சந்தி பகுஷா மாரீச்சேனன் பிரிக்கிறவங்க. அது போல சராவணகான் இருக்கு. சகா ராவணஹா சராவணஹா. விரோதோ பலவதா விரோதா பலவதா விரோதோ பலவதா இது விசர்க்க சந்தி தான். க்ஷமோ ராவண க்ஷமஹா ராவண க்ஷமோ ராவண இது விசர்க்க சந்தி. தத்வாக்கியம் நான் சமாசமா சொன்னேன். சில புத்தகத்துல தத்து வாக்கியம் தத்வாக்கியம்னு ஜஸ்ட் சந்தி. தது வாக்கியம் தத்வாக்கியம். மாரீச்சா தஸ்ய மாரீச்சஸ்தஸ்ய தஸ்ய ஆசிரமபதம் தஸ்யாசிரமபதம் சவர்ண தீர்க்கம். அப்புறம் வேற என்ன சொல்லுங்க? வேற எல்லாம் சொல்லியாச்சு. வார்யமான சுபகுஷா படி ஸ்ரீராம் படி. வார்யமான சுபகுஷா மாரீச்சேன சராவணஹ ந விரோதோ பலவதா க்ஷமோ ராவண தேன தே அநாத்ருத்ய து தத்வாக்யம் ராவணः காலச்சோதிதः ஜகாமதः மாரீச்சः தஸ்யாஸ்ரமவதம் ததா. வெரி குட். சரி, இதுல இந்த இடத்துல வேற ஏதாவது சம்சயம் இருக்கா? டவுட் இருக்கா? வேற யாருக்காவது? கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.